ரீசன் தான். என் லவ் என்னோட பர்சனலா இருக்கலாம். ஆனா அந்த லவ் இப்படியாவது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்ங்கிற தான் சொல்றேன். ஏதோ ஒரு மூலையில இருந்து ஏதோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இந்த வீடியோ பார்க்கலாம். அவங்க இப்போ ஒரு பிரேக்கப் பெயின்ல இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சூசைட் பண்றதோ இல்ல அவங்கள போய் நீங்க பழி வாங்குறதோ இல்ல. காதலும் வாழ்க்கையும் கத்துக்கிறது தான் வாழ்க்கை. எல்லா மிஸ்டேக்ல இருந்தும் கத்துக்கோங்க. என் லைஃப் ஸ்டோரி இருக்கு. அதுல இருந்து நான் எப்படி அந்த பிரேக்கப் பெயின்ல இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், அது எப்படி எனக்கு ஹெல்ப் ஆச்சு, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். எஸ், பிரேக்கப் ஆயிருச்சு. பிரேக்கப் என் வாழ்க்கையில ரொம்ப நாளா லவ்வே இல்லாம இருந்தேன். எனக்கு சென்னையில இருந்து ஒரு காதலை கொண்டு வந்து கொடுத்தான். வீட்டுல எல்லாம் சொல்லி ஒரு மாசத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டுல அக்செப்ட் பண்ணாங்க. ஏன்னா அவ கொடுத்த ஹோப்பை வச்சு ஆக்சுவலா இருந்துச்சு. ஏன்னா அவன் தானே கடைசி வரைக்கும் இருக்க போறான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. உடைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை. சம்பந்தமே இல்லாம ஜான்ல ஸ்டார்ட் ஆன அந்த லவ் 26 அப்பவே. ஏன்னா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திருப்பி வந்துட்டான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதே மாதிரி என்கிட்ட காசு இல்லை. விஷயம் என்னன்னா என் சைடு இருந்து பார்க்கும்போது அவ பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி. எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. சிம்பத்தினா மற்றவங்க நினைச்சு அனுதாபப்படுறது. எம்பத்தி அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட இடத்துல நம்மளை வச்சு பார்க்கும்போது தான் லைக் அவளோட இடத்துல இருந்து என்னை பார்த்தா அவ பண்ணது கரெக்ட் தான் தோணும். ஏன்னா என்னை விட அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போல. அவ சொன்ன வார்த்தை, உன் கண்ணிற்கு நான் தகுதியே இல்லாத ஒருத்தீங்க. ஸ்டில் ஐ ஹேவ் தட் மெசேஜ். சன்னமா சொல்லிட்டு கிளம்பிட்டா. பட் ஆனா பெரிய பெயின். இங்கிருந்து சென்னை கிளம்பி போய் ஒரு மாசம் கஷ்டப்பட்டேன். அந்த லவ் கன்வின்ஸ் பண்ணேன். பட் ஆனா நடக்கல. உங்க ஹீரோ தோத்துட்டான். தோத்து போன அந்த ஹீரோ மறுபடியும் கிளம்பி கோயம்புத்தூர் வந்தா தனியா நான் போய் ஸ்டே பண்ணேன் ஒரு 6 மந்த். இந்த இடத்துல ஒரு பெயின் என்னால் அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாத அளவுக்கு எல்லாருக்குமே இதாகும். பிரேக்கப் ஆன டைம் மட்டும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கிட்ட போகும்போது இந்த காடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய நல்லதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க அந்த பிரச்சனையை வச்சு எப்படி அடுத்த ஸ்டெப்க்கு நீங்க போறதுக்கு ட்ரை பண்றீங்களான்னு தான் அவர் டெஸ்ட் பண்ணுவாரு. அதுலயே உட்காந்துருந்தீங்கன்னா எதுவும் மாறாது. லைஃப்ல நான் அப்படி ஒரு அழுததே இல்லை. அவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சு மாப்பிள்ள. இன்னும் வலிக்குது. பட் ஆனா இட்ஸ் ஓகே. அந்த அழுகையெல்லாம் என்ன ஸ்ட்ராங்கான ஒரு மென்னா மாத்துச்சு. பாயில இருந்து ஒரு மென்னா மாறினேன் நான் ஃபீல் பண்ண. இப்போ உங்களுக்கு வர கஷ்டம் தான் உங்களை மாத்தும். பெரிய பெயினா இருக்கலாம். அந்த பெரிய பெயின் உங்க லைஃப்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க இப்ப இருக்கிற அந்த பிளேஸ்ல இருக்க மாட்டீங்க. அந்த லெசன் உங்களுக்கு கன்ஃபார்மா வேணும். அந்த காட் அதனாலதான் உங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப ஹைல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்துட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விழுந்த நானு. அதுக்கப்புறம் 6 மாசத்துல என்ன நானே ஹீல் பண்ணிட்டு என்னோட லைஃப்காக நான் போராட ஆரம்பிச்சேன். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும்.